என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனம் கர்த்தர் எந்த சூழ்நிலையில எந்த காலகட்டத்துல யாருக்கு சொன்னாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வசனம் இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் மோசே மூலமா கொடுக்கிற ஒரு கட்டளை, முதல் கட்டளை. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எதனால இந்த வார்த்தையை ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 வருஷமா அவங்க தேவனை அறியவே இல்லை. அவங்களுக்குன்னு இருக்கிற தேவனை, யெகோவா தேவனை அல்லது கர்த்தரை அவங்க அறியாமலே 400 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கண் எதிரில் பார்த்து வளர்ந்தது எல்லாமே எகிப்தின் தெய்வங்கள் தான். எகிப்துல இருக்கிற விக்கிரக ஆராதனை முறைமைகள், அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், இதைத்தான் பார்த்து பார்த்து தலைமுறையா அவங்க வளர்ந்துகிட்டே வராங்க. இதுலயும் எகிப்தியர்கள் ஒருவேளை தங்களை மேன்மைப்படுத்தி காட்டுவதற்காக, அடிமைகளா இருக்கிறவங்கள்ட்ட தங்களை உயர்ந்தவங்களா காட்டணும்ல, தங்களுடைய தெய்வத்தை உயர்ந்தவர்களை காட்டுறதுக்காக மோசே நாட்கள்ல எப்படி அவங்க மந்திர கோள்களை வைத்து அற்புதங்கள் செய்தாங்களோ, அதுபோல இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்க இந்த காலங்கள்லயும் அவங்களுக்கு முன்பதாக பிரமிக்கத்தக்க சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு காட்டியிருக்கலாம். ஒருவேளை எங்கள் தெய்வம் தான் சிறந்த தெய்வம், இதைத்தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு கூட ஒருவேளை நடத்திருக்கலாம். அதனாலதானோ என்னவோ தெரியல, கர்த்தர் அவங்களை மீட்கணும்னு வரும்போது பலத்த அற்புதங்களை அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு தன்னை நிரூபிக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு தான் நிரூபிக்கிற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அவங்க தேவனை பார்த்தது கிடையாது, தேவனை கேள்விப்பட்டது கிடையாது. மோசே சொல்றாரு, நான் கடவுளை பார்த்தேன், கடவுள் என்னை உங்ககிட்ட அனுப்புறாரு, அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி எல்லாம் அட்ரஸ் பண்றாரு. நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லி கர்த்தர் சொன்னாதான் இஸ்ரவேலர்களுக்கே தேவனை ஐடென்டிஃபை பண்ண முடியுது, தேவனை அடையாளம் காண முடியுது. ஆபிரகாம தெரியுது, ஆனா கர்த்தர் தெரியல. அந்த அளவுக்கு அவங்க சூழ்நிலை இருந்தது. அதனால கர்த்தருக்கு அவங்க விக்கிரகத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, நாட்டம் எல்லாம் போகும்படிக்கு தான் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவங்களை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்யறாரு. செங்கடலை பிளக்குறாரு, அவங்களுக்கு வனாந்தரத்துல குடிக்க தண்ணி கொடுக்கிறாரு, பல அற்புதங்களை செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டுறாரு. ஆனாலும் அவங்களுக்குள்ள விக்கிரகத்தினுடைய தன்மைகள் அல்லது எந்த நேரத்துல அவங்க மாறி போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, அந்த இருமனம் இருக்கிறதுனால கர்த்தர் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போதே முதல் கட்டளையா என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. சரி, இது அவங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு. சரி, ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட கர்த்தர் இதே வார்த்தையை மையமா கொண்டு பேச விரும்புறாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லி. நம்ம நினைக்கலாம், இஸ்ரவேலர்களுக்கு விக்கிரகங்களே பார்த்து வளர்ந்தாங்க, அவங்க மெய்யான தேவனை அறியல, அதனால அவங்க ஒருவேளை டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போகக்கூடும், அதனால நீங்க இந்த வார்த்தைகளை பேசியிருக்கலாம், இப்படி ஒரு கட்டளை அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லையா ஆண்டவரே, நாங்க மெய் தேவனாகி உங்களை அறிஞ்சிருக்கிறோம், நாங்க 4 தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இது இன்னும் தாண்டி நாங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்க ஊழியக்காரங்களா இருக்கிறோம், இன்னும் எவ்வளவோ காரணங்கள் நம்ம சொல்லலாம். நாங்க எப்படி விக்கிரகத்தை தேடி போவோம், நாங்க எப்படி விக்கிரகத்தை நாடி போவோம், எங்க கிட்ட நீங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நம்ம கிட்ட தான் பேசுறாரு, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் இந்த நாட்கள்ல அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நம்ம கிட்ட புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையை பின்பற்ற நம்ம கிட்ட கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறதுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேறே தேவர்கள்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட எதை மையப்படுத்துறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேற எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லாமே கர்த்தருடைய பார்வையில இன்னைக்கு வேறே தேவனாக இருக்குது. எப்படி இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டுட்டு ஒரு ஒரு கண்ணுக்குட்டியை வார்ப்பித்து அதை வணங்கும் போது கர்த்தருக்கு என்ன ஒரு கோபம் வந்ததோ, என்ன ஒரு எரிச்சல் உண்டாயிச்சோ, அது மாதிரி நாம இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கர்த்தரை அறிஞ்சிருக்கிற நாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்காம சில சூழ்நிலைகள் ஒரு உறவுக்கு கொடுத்துடுறோம், கணவனுக்கு கொடுத்துடுறோம், அல்லது மனைவிக்கு கொடுத்துடுறோம், அல்லது பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம், இன்னும் சொல்ல இல்லை அல்லனா வேலைக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம், அல்லது நண்பர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தருடைய பார்வையில் அது வேறே தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துகிறது போல கர்த்தருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அப்போ உறவு நமக்கு தேவையில்லையா, கணவன் மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவது நமக்கு தேவையில்லையான்னு கேட்டா அது கண்டிப்பா தேவைதான். கர்த்தர் அதுல எல்லாம் கர்த்தர் தலையிட விரும்பல. ஆனா கர்த்தருக்கு நம்ம ஒரு நேரம் ஒதுக்கியிருப்போம் இல்லையா, கர்த்தருக்கு நம்ம ஒரு காலம் ஒதுக்கியிருப்போம் இல்லையா, கர்த்தரோடு கூட செலவிட. உதாரணமா சொல்ல போனா நம்ம ரச்சித்த தேவனுக்கு
குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்படிலாம் நாம கூட அர்ப்பணிச்சிருக்கிறோமே. அந்த 2.5 மணி நேரத்தை நம்ம திருடி அதை வேற ஒரு காரியத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா? அந்த 2.5 மணி நேரத்தை எடுத்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து நம்ம மறந்து அல்லது அதை திருடி அதை வேற எந்தெந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கொடுக்குறோமோ, அது ஃபோன் யூஸ் பண்ற காரியமா கூட இருக்கலாம், இல்ல வேற எந்த காரியமானாலும் இருக்கலாம். அது எல்லாமே கர்த்தர் வந்து இன்னைக்கு அருவருக்கத்தக்க காரியமா இருக்குது. கர்த்தர் கொடுத்த வேலையா இருக்கலாம். 8 மணி நேரம் உலகத்துக்கு வேலை செய்யற நாம வந்து 8 மணி நேரத்தையும் தாண்டி 10 மணி நேரம் கூட வேலை செய்யறோம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்குற 2.5 மணி நேரத்துல வந்து நாம வந்து குறைவுபட்டு போயிடும். அதை வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு முழு திருப்தியா கொடுக்கறது இல்ல. 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் தான் அப்படின்னு கிடையாது. நாம நியமித்த ஒரு நேரம், அது 1 மணி நேரமா கூட இருக்கலாம், அது 3 மணி நேரமா இருக்கலாம், 4 மணி நேரமா இருக்கலாம். இல்ல காலையில இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை அதிகாரங்கள் நான் வந்து படிப்பேன், அதே போல ராத்திரி வந்து இவ்வளவு இந்தந்த மாதிரியான காரியங்கள் நான் செய்வேன், வாரத்துல ஒரு நாள் நான் வந்து உபவாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் நாம ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தோமோ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குன்னு சொல்லி என்னென்ன தீர்மானங்கள்லாம் நம்ம எடுத்திருந்தோமோ, அது அது அந்த தீர்மானத்துல நீங்க இப்ப நிலைச்சிருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தீர்மானம்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்மானத்தை குறித்து நான் பேசல. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம எடுத்த தீர்மானம் தான். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து நான் இனிமே இப்படி இருப்பேன் ஆண்டவரே, இனிமே நான் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமே இந்த மாதிரி நான் என்னுடைய ஜெபம் ப்ரேயர் ஷெட்யூல் வந்து இனிமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப சமீப காலங்கள் நம்ம எடுத்த தீர்மானத்தை அதுக்குள்ள அதுல இருந்து கொஞ்ச நாட்கள் வர்றதுக்குள்ளேயே நாம வந்து மறுபடியும் மறந்து போனவங்களா இருக்கிறோம், மறுபடியும் தவறி போனவங்களா இருக்கிறோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கூடாத இடத்துல இருக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் வந்து அருவருக்கிறார், இதைத்தான் கர்த்தர் வந்து வெறுக்கிறாரு. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீ தீர்மானிச்ச ஒரு நேரத்தை வந்து எனக்கு கொடுக்காம நீ வந்து அதை வேற காரியத்துக்கு நீ கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து வலியுறுத்தி விரும்புறாரு. இன்னும் சொல்ல போனா காலையில 5 மணிக்கு நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கணும்னு நினைச்சிருப்போம். அப்படி 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்போம், அலாரம் கூட அடிக்கும். அடிக்கும் போதே இன்னும் 10 நிமிஷம் தூங்கிக்கிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்டயே சொல்லிக்கிட்டு நாம வந்து தூங்கிடுறோம். மற்ற உறவுகள் அல்லது சூழ்நிலைகள், வேலைகள் அதை தாண்டி இன்னும் கர்த்தர் வெறுக்கிற இன்னொரு வேற தேவன் என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய சொந்த மாம்சம் அல்லது நம்மளுடைய சொந்த சுயம். இப்படி நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம், சுயமான காரியங்கள், ஜெபத்தை அலட்சியம் பண்ணிட்டு சுயமா நமக்கு பிடிக்கிற காரியங்கள் இருக்குல்ல, நம்ம நண்பர்களோட நேரம் செலவிடறதா இருக்கட்டும், இல்லைன்னா வெயில்ல எங்கேயோ போறதா இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுற மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து கர்த்தர் வந்து வெறுக்கிறாருன்னு சொல்லலாம். அப்ப இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற அலட்சியங்கள் வந்து மாறணும். நமக்கு எதெல்லாம் வந்து தேவனுக்கு அடுத்த காரியத்துல எதெல்லாம் அலட்சியம் வருதோ அது எல்லாமே தேவனுடைய பார்வையில வேறே காரியமா தான் இருக்குது, வேறே தேவனா தான் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் வந்து துக்கத்தோடு கூட இந்த காரியத்தை வந்து நம்ம கிட்ட வலியுறுத்துறாருன்னு சொல்லலாம். இன்னும் இதையும் தாண்டி சொல்ல போனா கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த சில பொறுப்புகள் இருக்குது. நம்ம தேவனுக்கு கொடுத்தத தேவன் சார்பில் நம்ம அந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, அது ஊழியம் சம்பந்தமா இருக்கலாம் அல்லது ஜெபம் சம்பந்தமா கூட இருக்கலாம். கர்த்தர் நம்மளை நம்பி பேசின சில விஷயங்கள் இருக்குது, கர்த்தர் நம்மளை நம்பி வெளிப்படுத்தின சில விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் இந்த சில குறிப்பிட்ட காரியங்களை ஜெப குறிப்பா சொல்லி இப்ப அன்னைக்கு ஆபிரகாம் அண்ணன் கூட ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு ஆவியானவர் தோன்றாரு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் நம்ம உள்ளத்துல வந்து பாரத்தை போட்டிருப்பாரு. அப்படி கர்த்தர் நமக்கு நம்பி கொடுத்த பொறுப்புகளை கூட நம்ம வந்து இன்னைக்கு அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பொறுப்பு அலட்சியம் பண்றோம், ஜெபிக்க வேண்டிய நேரத்தை அலட்சியம் பண்றோம், எல்லாத்துக்கும் மேல நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அபிஷேகத்தையே அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம தான் ஒரு காலத்துல விரும்பி கேட்டோம், எனக்கு அந்த அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கே தந்தாகணும், இந்த கூட்டத்திலேயே எனக்கு தந்தாகணும்னு சொல்லி எத்தனையோ முறை போராடி எனக்கு தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேட்ட அபிஷேகம் இன்னைக்கு நமக்குள்ள எங்க இருக்குதுன்னு நமக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அப்படி அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை யோசித்து பாருங்க. அதுக்கான ஜெபம், அதுக்கான வாஞ்சை, அதுக்கான தேடல்லாம் பயங்கர அதிகமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு தந்தே ஆகணும், அந்த அபிஷேகத்தை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம சிந்தையில தோணாம இருந்தது. கர்த்தர் கண்டிப்பா தரணும்னு சொல்லி
அந்த அபிஷேகத்தை தேடணும், அந்த அபிஷேகத்தை நாடணும், அந்த அபிஷேகத்துக்காக ஓடணும். என்னால சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, நீங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தந்தே ஆகணும்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு எத்தனையோ கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு அது எல்லாமே அலட்சியப்படுத்தப்பட்டிருக்குது. அது எல்லாமே பயன்படுத்தப்படாம கிடப்புல போடப்பட்டிருக்குது. அது எல்லாமே ஒரு மூலையில போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வருத்தமா இருக்குது. கர்த்தருக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம, கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம அலட்சியம் பண்ணக்கூடாது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. எதனால கர்த்தர் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்னு சொல்லி. இப்படி கர்த்தர் நம்மளை தமக்கு பரிசுத்த ஜனமாகவும் தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டது நிமித்தமாதான் கர்த்தர் நம்ம கிட்ட அலட்சியம் பண்ணாத, எனக்கு அடுத்த காரியத்தை நீ அலட்சியம் பண்ணாத, எனக்குன்னு ஒப்பு கொடுத்த நேரத்தை நீ அலட்சியம் பண்ணாத, நான் கொடுத்த பொறுப்புல அலட்சியம் பண்ணாத, நான் கொடுத்த ஆவியானவர் அலட்சியம் பண்ணாத, துக்கப்படுத்தாத. வசனம் கூட சொல்லுது, பெற்றுக்கொண்ட நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கெல்லாம் காரணம், நான் உன்னைய எனக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ இப்போ நமக்கு ஒரு வேலை, நம்ம 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 வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே. அந்த வேலைக்காரன் நாள் முழுசு நம்ம சொல்ற வேலை எதுவுமே செய்யாம அவனுக்கு இஷ்டப்படி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம அந்த வேலைக்காரனை விரும்ப மாட்டோம், அவனுக்கு கூலி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம ஏற்படுத்துற ஒரு வேலைக்காரன் நமக்கு வேலை செய்யல அப்படின்னா நம்ம அவனுக்கு கூலி கொடுக்க தயங்குறோம். அவனை அடுத்தது அவனை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ஆனா ஏன்னா அவன் இன்னும் சொல்ல போனா ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற வேலைக்காரன் தான். ஆனா கர்த்தர் இங்க நம்மள சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்காரு. அப்போ ஒரு வேலைக்காரங்கிட்ட நாம வேலையை எதிர்பார்ப்போமானால், அவன் செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்யணும் எதிர்பார்ப்போமானால், தமக்குன்னு சொந்தமா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க கர்த்தருடைய காரியத்தை நாம செய்யணும் கர்த்தர் எதிர்பார்க்கறது அதிக நிச்சயமான காரியம் தானே. அதுல தப்பு என்ன இருக்கு? அப்ப கர்த்தர் ஏன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் ஏன் என்னை அன்றி உனக்கு நீ வேற தேவனை உண்டாக்காத, என்னை அன்றி வேற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவமா கொடுக்காத, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற உலகத்துக்கு கொடுக்காத, வேற நபருக்கு கொடுக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம், நான் உன்னை எனக்கு சொந்தமா தெரிந்து கொண்டிருக்கேன், உன்னைய எனக்கு பரிசுத்த ஜனமா தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை நாம நம்மளை நாமளே ஏமாத்தலாம். கடமைக்கு ஜெபம், கடமைக்கு ஏன்னா நமக்கு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு அறிவு உண்டு. ஜெபம் பண்ணலன்னா அது தப்புன்னு நமக்கு தெரியும். அதனால கடமைக்கு ஒரு ஜெபம், கடமைக்கு ஒரு வேத வாசிப்பு, நம்மளை நாமளே ஏமாத்துறதுக்காக. ஏன்னா ஜெபம் பண்ணலன்னா மனசு வாதிக்கும், மனசு ஒருத்தர் உள்ள இருக்கிற ஆவியான உறுத்துவாரு. அதனால கடமைக்கு பண்ற ஜெபம், கடமைக்கு பண்ற வேத வாசிப்பு, இதனால நம்மளை ஏமாத்திக்கிடலாம். அல்லது நம்மளை சுத்தி இருப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு நம்ம பிள்ளை ஜெபம் பண்றான், இன்னைக்கு நம்ம கணவர் ஜெபம் பண்றாரு, பைபிள் வாசிக்கிறாரு, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேணா ஒருவேளை நம்மளை நம்பலாம். நம்ம பண்ற அந்த கடமைத்தனமான காரியத்தினால நம்மளை ஏமாத்தலாம். இல்ல சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஒருவேளை வேதக்காரங்களா, இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரியவனா அவங்க கண் பார்வையில நம்மளை பார்க்கலாம். ஆனா கர்த்தரை நம்மளால ஏமாற்றவே முடியாது. கர்த்தர் நம்மளால நம்ம கடமைக்கு பண்ற காரியங்களால கர்த்தரை நம்மளால ஏமாற்ற முடியாது. அதனால நமக்கு அன்னைக்கு நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னும் கர்த்தனை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? சீஷர்களை அழைக்கும் போது கூட அந்த புதிய ஏற்பாட்டுல சீஷர்களை 12 பேரை கர்த்தர் அழைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற முதல் வேலை, அவர் 12 பேரை அழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் பிரதானமா இருக்கும். அவங்க எல்லாம் ஊழியக்காரங்களை தான் அழைச்சிருக்கிறாரு. ஊழியக்காரங்க அழைச்சிருக்காங்க, நீங்க போய் அவர்களை அழைத்து அவர்கள் ஊழியம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லல. அதெல்லாம் அடுத்தடுத்து தான் வருது. அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படிங்கிற அந்த உறவுக்கு கர்த்தர் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியுது. அது போலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்டையும் விரும்புறாரு. நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், உங்களை சொந்த ஜனமா தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கணும், முதல்ல எனக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், என் காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ எதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி அர்ப்பணித்து, எதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையில உடன்படிக்கையா இருந்ததோ, உடன்படிக்கையா நீ ஏற்படுத்தினியோ அதையெல்லாம் நாம செய்யணும்னு சொல்லி
கர்த்தர் வந்து நாட்கள்ல வந்து நம்ம கிட்ட வந்து விரும்புறாரு. நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு, நாம நியமித்த பொறுப்பு நாம் செய்வேன்னு சொல்லி கர்த்தருக்கு கொடுத்த வாக்கு, ஊழியமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேற எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து கர்த்தருடைய பார்வையில வேற தேவனா தான் இருக்குது. கர்த்தர் அருவருக்கத்தக்க என்ன சொல்ல போனா அருவருக்கத்தக்க பாவமா தான் இருக்குது. எப்படி விக்கிரக ஆராதனை தேவனால் அருவருக்கப்பட்டதோ, எப்படி பாகால் ஆராதனை தேவனால் அருவருக்கப்பட்டதோ, எப்படி வந்து சிலை வணக்கமோ அஸ்திரோத்துக்கு அவங்க ஆராதனை செலுத்துனதெல்லாம் தேவனால பயங்கரமா அருவருக்கப்பட்டதோ, அது போலதான் இன்னைக்கு நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்காம வேற எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் வந்து அருவருக்கத்தக்க ஒரு பாவமா தான் பாக்குறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதை வந்து நம்ம சீர்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு வந்து சாதாரணமானது கிடையாது. அந்த ரட்சிப்பு வந்து நமக்கு எளிமையா கொடுக்கப்படல. நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் வந்து சாதாரணமானது கிடையாது. அது வந்து நமக்கு சாதாரணமா கொடுக்கப்படவே இல்லை. அப்போ கர்த்தர் நமக்காக இவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணும்போது நம்ம ஏன் அவர் ரசித்திருக்கணும், நம்ம ஏன் அவர் அபிஷேகம் பண்ணிருக்கணும், நம்ம கிட்டே அந்த ஊழிய அழைப்பு கொடுக்கணும், நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் இவ்வளவு செய்யும்போது நாம அதுக்கு பாத்திரவாங்களா நடந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதனால நாம வந்து அதுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அதுதான் தேவனுக்கு நாம திரும்ப செய்கிற பக்தியா இருக்குன்னு சொல்லலாம். வசனம் சொல்லுது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு சொல்லி. நாம கர்த்தருக்கு கனம் நம்ம கனம் கொடுக்கிறோம், பயம் கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படிங்கறது வந்து ஒரு பயபக்தியா நம்மளை காண்பித்துக்கிறது கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு போய் நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதோ அல்லது ஆராதிக்கும் போது கையை உயர்த்தி அந்த மாதிரி பக்தியா காண்பிக்கிறது கிடையாது. நாம செய்ய வேண்டிய கிரியைகள்ல தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இருக்கு. நாம செய்ய வேண்டிய கிரியைகள்ல தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன், ஆனா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். நான் சர்ச்சைக்கு போனா வந்து நல்லா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன். நான் சர்ச்சைக்கு போனா நெடுமுழங்கால தான் நிற்பேன். நான் வந்து நல்லா 2 கையையும் உயர்த்தி தான் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன். இது வந்து நீங்க பயப்படுகிற பயம் நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து கர்த்தருக்கு நான் கொடுக்குற கனம்னு நினைச்சோம்னா கிடையவே கிடையாது. ஒருவேளை மத்தவங்க நினைக்கலாம், என்னமா இந்த பிரதர் ஆராதிக்கிறாரு, என்னமா வந்து சுத்தி இருக்கிற யாரையும் பார்க்காம வேடிக்கை பார்க்காம என்னமா தேவனை வந்து மகிமைப்படுத்துறேன்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து போற ஆளே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இதையெல்லாம் செய்யறதுனால வந்து பிரயோஜனமே கிடையாது. செய்ய வேண்டிய கிரியையை நடப்பிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது தான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற கனம்னு அர்த்தம். செய்ய வேண்டிய கிரியைகளை நடப்பிக்கிறது தான் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயம்னு அர்த்தம். அது எதுவுமே செய்யாம நம்ம கர்த்தர் தானே. நமக்கு ஆரம்பத்துல வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பதட்டம் இருந்திருக்கும். ஒரு நேரம் ஜெபிக்கலன்னா கூட நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நாட்கள் போக 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 வந்து அது எல்லாம் நம்மளை விட்டு மறைய ஆரம்பிச்சிட்டு ஜெபம்ங்கிறது அது அது வந்து எப்போவாது ஞாபகம் வந்தாதான் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜெபமின்மை இயல்பான வாழ்க்கையா மாறி போட்டு, ஜெபிக்கிறது இயல்பா இருந்த காலங்கள் போய் ஜெபிக்க மறந்த நிலைமை வந்து இயல்பான வாழ்க்கையா நமக்கு மாறி போயிட்டு அந்த ஆவியானவர் ஒரு அளவுக்கு தான் நம்மளை வந்து நம்மளோட கூட போராடுவார். நாட்கள் போக போக அவரும் விட்டு விடுவார். வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு சொல்லி. அப்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுற ஒருவேளை நமக்குள்ள எந்த உணர்வுமே இல்லைன்னா நம்ம வந்து டேஞ்சர் சோன்ல இருக்கோம்னு அர்த்தம். கர்த்தர் நம்மளை வந்து விடுற இடத்துக்கு போயிட்டாரோன்னு சொல்லி நாம வந்து கொஞ்சம் பயப்படணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதனால இந்த ஒருவேளை கர்த்தர் இந்த செய்தி மூலமா நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு அப்படின்னா நாம வந்து உலக பிரகாரமா ஒரு உருவத்தை வணங்காம இருக்கலாம், ஒரு சிலையை வந்து வணங்காம இருக்கலாம், உலக பிரகாரமா வந்து அந்நிய ஆராதனை நம்ம வந்து செய்யாம இருக்கலாம். ஆனா வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வேற எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஜெபிக்க நேரத்துல தூங்குனா கூட கர்த்தருடைய பார்வையில அது வேற தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு ஒப்பா இருக்குது. ஒருவேளை கர்த்தர் இந்த நேரம் நம்ம கூட இடைப்பட்டிருப்பாரு அப்படின்னா நம்ம அதை உணர்றோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை வந்து தருவாராக. ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீங்கன்னு நாங்க நம்புறோம்ப்பா. உங்க மனதின் காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்துல விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பாரு அப்படின்னா உங்க 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 மனசுல கர்த்தர் பேசியிருப்பாரு அப்படின்னா முதலாவது நாம வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம இருந்திருக்கேன்ப்பா. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை
ஆண்டவரே உம்மோடு கூட செலவிட வேண்டிய நேரத்தை நீங்க நீ நம்பி கொடுத்த காரியங்களை எல்லாம் நான் அலட்சியம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அதுக்காக எங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்களை அதுக்காக மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்னு வசனம் சொல்லுது. உண்மை எத்தனையோ முறை துக்கப்படுத்தின நாட்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் அதையெல்லாம் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை வருந்தி கேட்டு பெற்றுக்கொண்டோம். உண்மை கெஞ்சி அழைத்து பெற்றுக்கொண்டோம். எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கெஞ்சி அழைத்து பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நாங்க எங்க கிரியைகள்னால அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவரை நாங்க அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவரே, கர்த்தர் அருவருக்கிற இப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.